இறையாலயம் அருமையான ஓவியம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் இறைவன் நுரையும் காவியம் இறைவன் நுரையும் காவியம் இணைவோம் அவரின் இல்லிடம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் மணியே அவர் குரலா அழைக்கும் இறைவன் தருமொழியா ஆலய மணியே அவர் குரலா அழைக்கும் இறைவன் தருமொழியா பீடமே அன்பின் பிரசன்னமாம் பீடமே அன்பின் பிரசன்னமாம் பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னமா ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் இறைவன் நுரையும் காவியம் இணைவோம் அவரின் இல்லிடம் இறைவனின் வார்த்தை மனுவாகும் மறையுடல் இயேசுவின் உடலாகும் இறைவனின் வார்த்தை மனுவாகும் மறையுடல் இயேசுவின் உடலாகும் இறை மக்கள் இறைவனின் தரிசனம் இறை மக்கள் இறைவனின் தரிசனம் 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 ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் இறைவன் நுரையும் காவியம் இறைவன் நுரையும் காவியம் இணைவோம் அவரின் இல்லிடம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் அழைக்கிறார் இயேசு ஆண்டவர் ஆவலாய் நாம் செல்லுவோம் அழைக்கிறார் இயேசு ஆண்டவர் ஆவலாய் நாம் செல்லுவோம் அவர் பலியினில் கலந்திட அவர் ஒளியினில் நடந்திட அவர் பலியினில் கலந்திட அவர் ஒளியினில் நடந்திட சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர் ஆவலாய் நாம் செல்லுவோம்
துன்பங்களில் நம்மை தாங்குவார், துயரில் அவர் தேற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடனாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அன்பினால் உலகை ஆளுவார், ஆவியால் நம்மை நிரப்புவார், அமைதியை என்றும் அருளுவார், ஆனந்தம் நெஞ்சில் பொழிகுவார், விடியலில் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார், விடியலில் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். வாருங்கள் ஓருடனாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே, மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே, இறை மாண்பை இன்றே பெறவே, விரைவாய் வருவோம் தேவனருள் பெறுவோம்.
இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. தேவன் செய்ய நினைப்பதை தடுத்திட வேறு எவரும் இல்லையே. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. தேவன் செய்ய நினைப்பதை தடுத்திட வேறு எவரும் இல்லையே. அவர் வாக்கு தருவாரே, அதை நிறைவேற்றி முடிப்பாரே. அவர் வார்த்தை நிலைக்குமே, நமக்கு யாவையும் நிச்சயமாய் முடிக்குமே. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. தேவன் செய்ய நினைப்பதை தடுத்திட வேறு எவரும் இல்லையே. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, யாக்கோபின் சுதந்திரம் பெற்றிடு. உன் வழிகளை அவர் பாதம் வைத்திடு, அவரை காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவனே. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, யாக்கோபின் சுதந்திரம் பெற்றிடு. உன் வழிகளை அவர் பாதம் வைத்திடு, அவரை காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவனே. He's God our Jireh, He's strong and powerful, the Lion of Judah, He'll fight our battle. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. தேவன் செய்ய நினைப்பதை தடுத்திட வேறு எவரும் இல்லையே. அவர் வாக்கு தருவாரே, அதை நிறைவேற்றி முடிப்பாரே. அவர் வார்த்தை நிலைக்குமே, நமக்கு யாவையும் நிச்சயமாய் முடிக்குமே. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். நேற்று அருள் தந்தையாக அருள் பொழிவு பெற்றுள்ள நம் மண்ணின் மைந்தர் அருள் தந்தை என் ஆல்ஃபா வெனிஸ் அவர்களின் முதல் நன்றி திருப்பலிக்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தை, புனித பால் பள்ளி மற்றும் புனித அந்தோனியார் பள்ளி முதல்வர், அருள் தந்தையர்கள் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். குருத்துவ வாழ்க்கை என்பது ஒரு அழைப்பு, அது ஒரு வேலை அல்ல, அது உயிர் முழுவதும் கொடுக்கும் உன்னத பணி என்பதை உணர்ந்துள்ள அருள் தந்தை என் ஆல்ஃபா வெனிஸ் அவர்கள் திரு நிக்கோலாஸ், திருமதி பெரியநாயகமேரி இவர்களின் பாசமிகு புதல்வர்கள் இருவருள் இளைய மகனாய் 1995 டிசம்பர் 15ஆம் நாள் நெய்வேலி நகரத்தில் பிறந்தார். இன்றைய நாள் உனக்கானது அல்ல, அது ஆண்டவருக்கானது. உன்னால் அவர் மக்களுக்கு சேவை செய்ய போகிறார். உனது குருத்துவ வாழ்வு ஆசிர்வாதமாக அமையட்டும் என்னும் கூற்றிற்கேற்ப ஜனவரி மாதம் 1996ஆம் ஆண்டு இவரை கடவுள் திருமுழுக்கின் மூலம் குருத்துவத்தின் முதல் அழைப்பை அன்றே தந்து ஆசிர்வதித்தார். 1999 2013 வரை நெய்வேலி புனித பால் பள்ளியில் தன் பள்ளி படிப்பை முடித்தார். அதன் பிறகு குருவாக வேண்டுமென்ற தன்னுடைய ஆவலை ஆசையை நிறைவேற்றும் விதமாக 2013 கடலூர் புனித ஆக்னஸ் இளங்குரு மடத்தில் சேர்ந்தார். பின் 2014 2017 வரை இளங்கலையில் கணிதத்தை கடலூர் புனித வளனார் கல்லூரியில் முடித்துவிட்டு தன்னையே மெருகேற்றி கொள்ளும் விதமாக பெங்களூரில் புனித பேதுரு பாப்பிரை உயர் குருமடம் சென்று 2017 2020 வரை தத்துவ பாடத்தையும் 2020 2023 வரை
இறையியலையும் நன்கு கற்றார். இதன் நிறைகனியாக 7/5/2025 அன்று பாண்டி கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் மேதகு பிரான்சிஸ் கலிஸ் அவர்களால் அருள்பொழிவு செய்யப்பட்டார். இதனால் தனது கனவையும் தனது பெற்றோரின் கனவையும் நனவாக்கியதோடு குருத்துவத்தின் சிறப்பையும் பெற்றோரின் கனவையும் பணிகளையும் நன்முறையில் உணர்ந்து கடைபிடித்து அதனை வாழ்வாக்கி செயல்படுத்திட திருச்சபையின் தூணாக பொறுப்பேற்றிருக்கும் அருள் தந்தை என் ஆல்ஃபா வெனிஸ் அவர்களின் குருத்துவ பணி சிறக்கவும் அவர்களுக்கு வேண்டிய நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் அவரது கருத்துக்கள் மற்றும் அவரது குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மேலும் அருள் தந்தையுடன் இணைந்து திருப்பலி நிறைவேற்றும் ஏனைய அருள் தந்தையர்கள் மற்றும் இறைமக்கள் அனைவரின் கருத்துக்கள் நிறைவேறவும் புதிய குருவுக்காக ஜெபிக்கவும் அவர் வழியாக நாமும் இறையாசிரை பெற்று செல்லவும் வேண்டி இந்நன்றி திருப்பலியில் பக்தியுடன் அனைவரும் பங்கேற்று ஜெபிப்போம். குலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்துக்கு விரைந்து வாருங்கள். இறை குலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். கல்வாரியின் வழியினில் கலந்திட வாருங்கள், கல்வாரியின் வழியினில் கலந்திட வாருங்கள். காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள், காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள். வருகவே வருகவே வீடம் நோக்கி வருகவே, ஓர் குலமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. வருகவே வருகவே வீடம் நோக்கி வருகவே, ஓர் குலமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. இறை குலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். அழைப்பை ஏற்று பின்தொடர வாருங்கள் வாருங்கள், அகம் பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வாருங்கள். அழைப்பை ஏற்று பின்தொடர வாருங்கள் வாருங்கள், அகம் பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வாருங்கள். கிறிஸ்துவின் சீடனாய் அழைக்க பெற்றோர் வாருங்கள், கிறிஸ்துவின் சீடனாய் அழைக்க பெற்றோர் வாருங்கள். கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ வாருங்கள், கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ வாருங்கள். மானிடரின் மீட்புக்காக மனுக்குலத்தின் வாழ்வுக்காக தன்னையே பலியாக்கிய இயேசுவை காண வாருங்கள் காண வாருங்கள். வருகவே வருகவே வீடம் நோக்கி வருகவே, ஓர் குலமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. வருகவே வருகவே வீடம் நோக்கி வருகவே, ஓர் குலமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. மங்கள
குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம் புது குருவே வருக. குருகுலமே வருக. மங்கள ஒலியுடன் மகிழ்வுடன் யாம் அழைத்தோம் இறை மக்களே வருக. இறை மக்களே வருக. மங்கள ஒலியுடன் மகிழ்வுடன் யாம் அழைத்தோம் இறை மக்களே வருக. இறை மக்களே வருக. இறையாசி பெற்றிடவே வருகவென்றழைத்தோம் இறை மக்களே வருக. இறை மக்களே வருக. ஆவியால் அழைக்க பெற்றோர் வாருங்கள் வாருங்கள். இறை இயேசுவின் ஊழியனாய் மாறிடவே வாருங்கள். ஆவியால் அழைக்க பெற்றோர் வாருங்கள் வாருங்கள். இறை இயேசுவின் ஊழியனாய் மாறிடவே வாருங்கள். வரங்களையும் கனிகளையும் பெற்றிடவே வாருங்கள். வரங்களையும் கனிகளையும் பெற்றிடவே வாருங்கள். அபிஷேக ஒளியினில் வாழ வாருங்கள். அபிஷேக ஒளியினில் வாழ வாருங்கள். உலகமெல்லாம் சென்றிட நற்செய்தி பரப்பிட திருமுழுக்கு கொடுத்திட இயேசுவின் வாழ வாருங்கள். வாழ வாருங்கள். வருகவே வருகவே வீடம் நோக்கி வருகவே. போர்க்குலமாய் ஓரிடமாய் ஒன்று சேரவே. வருகவே வருகவே வீடம் நோக்கி வருகவே. போர்க்குலமாய் ஓரிடமாய் ஒன்று சேரவே. இறைக்குலமே குருகுலமே இணைந்து வாருங்கள். இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். இறைக்குலமே குருகுலமே இணைந்து வாருங்கள். இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். கல்வாரியின் பலியினில் கலந்திட வாருங்கள். கல்வாரியின் பலியினில் கலந்திட வாருங்கள். காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள். காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள். வருகவே வருகவே வீடம் நோக்கி வருகவே. போர்க்குலமாய் ஓரிடமாய் ஒன்று சேரவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய நாள் திரு நிக்கோலாஸ் குடும்பத்திற்கும் நமது பங்கிற்கும் நம்மை விட சிறப்பாக அருள் தந்தை ஆல்ஃபா அவர்களுக்கும் மறக்க முடியாத நாள், வரலாற்றிலே சிறப்புமிக்க நாள். ஏனென்றால் தாய் திருச்சபை ஒரு திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கின்ற அந்த நாளின் தொடக்க நாளில்
இவர் குரு பட்டம் பெற்றிருக்கின்றார். இவரது அழைத்தலில் இறைவன் துணை நின்று இத்தனை நாட்களாக இவரை வழிநடத்தியிருக்கின்றார். இதோ இந்த நேரத்திலே நன்றி கலந்த உள்ளத்தோடு இங்கு இத்திருப்பலியை தந்தை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து நன்றி சொல்ல வேண்டும். இந்த தந்தையை இந்த பங்கிலிருந்து ஆண்டவர் தேர்ந்தெடுத்து உருவாக்கி ஒரு நல்ல குருவாக நமக்கு கொடுத்ததற்காக நன்றி கூறுவோம். இவரை கொடுத்த பெற்றோருக்கு நன்றி கூறுவோம். ஒரு குரு என்பவர் அன்னை மரியாளை விட மேலானவர் என்றும் சொல்வார்கள். காரணம், அன்னை மரியாளே திருப்பலி நிறைவேற்ற முடியாது. ஆனால் ஆண்டவர் இயேசுவை உலகிற்கு கொண்டு வருபவர் குரு மட்டுமே. ஒரு குருவால் மட்டுமே மக்களுக்கு கடவுளின் ஆசீர்வாதங்களை பெற்றுத்தர முடியும். ஒரு குருவால் மட்டுமே நம் பாவங்களுக்கு மன்னிப்பும் வழங்க முடியும். எனவே ஒரு குரு, அர்ச்சிக்கப்பட்ட குரு என்பது ஒரு உன்னதமான நிலை. இந்த நிலையை அவர் தந்தை ஆல்ஃபாவிற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். எனவே ஆல்ஃபாவோடு இணைந்து நாமும் இத்திருப்பலியிலே நன்றி கூறுவோம். பங்கு முழுவதும் இணைந்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம். தூய மர நிகழ்வை தகுதியுடன் ஒப்புக்கொடுக்க நாம் தகுதி பெற நம் பாவங்களை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை
உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. கனிவுமிக்க இறைவா, உமது பரிவிரக்கத்தால் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்து தூய ஆவியாரால் என் உள்ளத்தை ஒளிர செய்தருளும். அதனால் உம்முடைய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் கொண்டாடவும் உமது திரு அவைக்கு உண்மையுடன் ஊழியம் புரியவும் உம்மீது நிலையான அன்பு கொண்டிருக்கவும் எனக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். யாரிடம் எல்லாம் உன்னை அனுப்புகின்றனோ அவர்களிடம் செல். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 4-9. எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு: தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறை வாக்கினர்களாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேசத் தெரியாது, சிறு பிள்ளைதானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது: சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடம் எல்லாம் உன்னை அனுப்புகின்றனோ அவர்களிடம் செல். எவற்றை எல்லாம் சொல்ல கட்டளையிடுகின்றனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது: இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைக்கின்றேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா? தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா? தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா? தாய்
வயிற்றில் என் உருவம் அமைத்தவா, என் வாழ்வில் நீ வந்தாய், என்னை பின் செல்லென்றாய். என் வாழ்வில் நீ வந்தாய், என்னை பின் செல்லென்றாய். ஏனென்றே அறியாமலே உன் வழியில் நான் வந்தேனே. தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. அழகாய் ஒரு தேசம், அதிலே இறை நேசம், நிஜமாய் நிறைவாய் உருவாக்கிட. அழகாய் ஒரு தேசம், அதிலே இறை நேசம், நிஜமாய் நிறைவாய் உருவாக்கிட. என்னை ஆவியினால் ஆட்கொண்டீரே, என்னை அபிஷேகம் செய்தீரே. என்னை ஆவியினால் ஆட்கொண்டீரே, என்னை அபிஷேகம் செய்தீரே. அன்பின் செய்தியை அகிலம் சொல்லிட, அகலாய் என்னையே அனுப்பும் தெய்வமே, அகலாய் என்னையே அனுப்பும் தெய்வமே. தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. இறைவாவும் அரசு இம்மண்ணில் வரவே, அழைத்தாய் அன்பாய் அடிமை எனையே. இறைவாவும் அரசு இம்மண்ணில் வரவே, அழைத்தாய் அன்பாய் அடிமை எனையே. நான் உன்னோடு என்றீரையா, அஞ்சாதே என்றீரையா. நான் உன்னோடு என்றீரையா, நீ அஞ்சாதே என்றீரையா. ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன், உலகை வெல்லுவேன் உந்தன் வார்த்தையால், உலகை வெல்லுவேன் உந்தன் வார்த்தையால். தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, எங்கள் பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. என்னை பின் செல்லென்றார், ஏனென்று அறியாமலே உன் வழியில் நான் வந்தேனே. தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, எங்கள் பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா.
திருத்துதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1-13 வரை. கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றுக்கொள்வீர்களா? ஆனால் ஆறுதலும் தூய ஆவியினால் தோழமையும் பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டுள்ளீர்களா? அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவராய் திகழ்ந்து ஒரு மனத்தவராயிருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராய் கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருந்ததாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உறவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் தம் சீடர் இருவருடன் மீண்டும் அங்கு நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர். அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர்.
அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து, மெஸ்ஸியாவை கண்டோம் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பேரன்பிற்குரிய பெற்றோரே, பெரியோரே, அருட்சகோதரிகளே, இளைய சமுதாயத்தினரே, அன்பு குழந்தைகளே, இன்று நாம் நிகழ்த்துகின்ற இந்த திருப்பலியின் புனித நேரத்தில் நமது பங்கிலிருந்து, நம்மிலிருந்து, நம்மோடு இருந்து நமக்காக புனிதப்படுத்தப்பட்டிருக்கின்ற புதிய குரு ஆல்பா வெனிஸ் அவருக்கு எல்லாம் வல்ல தந்தையினுடைய அருள், ஆசீர், பாதுகாப்பு, பராமரிப்பு அனைத்தும் கிடைக்கட்டும் என்று வேண்டி அவர் வழியாக உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்ற வாழ்த்தோடு இந்த இறைவார்த்தை பகிர்விற்கு உங்களை அழைக்கிறோம். இன்று நாம் நிகழ்த்துகின்ற இந்த புனித வேளை மிக மிக சிறப்பான ஒன்று. ஏனெனில் இது அருட்தந்தை ஆல்பா வெனிஸ் அவருடைய திருநிலைப்பாட்டினுடைய நிகழ்வோடு தொடர்புடைய ஒன்று. குரு திருநிலைப்படுத்தப்படுகிற போது நீ நித்தியத்திற்கும் குருவே என்று சொல்லி ஆயர் திருநிலைப்படுத்துவார். அது மட்டுமன்று, நமது புதிய குரு திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த ஆண்டு மீண்டும் 1000 ஆண்டுகள் கழித்துதான் இந்த எண்ணிக்கை வரும். 2025 அந்த கடைசி 3 எண்களை எடுத்தோம் என்றால் 0, 2, 5 மீண்டும் 1000 ஆண்டுகள் கழித்துதான் இந்த எண் திருப்பி நமக்கு வரும். ஆகவே அத்தகைய சிறப்பு மிக்க ஆண்டிலே புனிதப்படுத்தப்பட்டிருக்கின்ற புதிய குரு ஆல்பா வெனிஸ் அவர்களுக்கு உங்களுடைய அனுமதியோடு, என்னுடைய உரிமையோடு முதலிலே ஒரு வாழ்த்து, இரண்டாவது ஒரு விளக்கம், மூன்றாவது ஒரு விண்ணப்பம். தமிழிலே இந்த வாழ்த்து என்ற சொல் வாழ்க்கை, வாழ்தல் என்ற பெயர் சொல்லிலிருந்தும் பயனிலை சொல்லிலிருந்தும் வருகிறது. அதாவது வாழ்ந்தவர்கள் வாழ்க்கையின் அனுபவத்தை, மகிழ்ச்சியான நிறைவான அனுபவத்தை தொகுத்து வாழ்த்தப்படுபவருக்கு கொடுத்து நீங்களும் அப்படியே வாழுங்கள் என்ற விருப்பத்தை தெரிவிப்பதுதான் இந்த வாழ்த்து. ஆகவே தான் எடுத்தவுடனேயே புதிய குரு அவர்களுக்கு உங்கள் பெயரால், என் பெயரால் வாழ்த்து என்று சொன்னேன். அப்படி சொல்லுகிற போது இந்த வாழ்க்கையை நீடித்து பார்த்து அத்தனை ஆண்டுகளும் வாழ்த்துபவர் தன்னுடைய வாழ்த்தை பெற்றுக் கொள்பவர் வாழ வேண்டும் என்று விரும்புவது. ஆகவே இதற்கு பல வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பார். எது வசதியாக இருக்கிறதோ அதை நாம் பயன்படுத்திக் கொள்வதில் தவறில்லை. ஆகவே கவியரசர் கண்ணதாசன் ஆசிரியர் ஒருவருக்கு எழுதிய இந்த வாழ்த்தின் 8 வரிகளை நம்முடைய புதிய குரு அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறேன். இந்த 8 வரிகள் இவைதான். பொதிகையின் தென்றலே போல், பூம்புகார் நினைவே போல், மதுரையின் புகழே போல், மதி நதி கடலே போல், புதியதோர் இளமை மீண்டும் பொலிவுற படைத்தே வாழ இதயத்தால் வாழ்த்துகிறேன், இறைவனாம் இயேசு காப்பார் என்றார். ஆகவே புதிய குரு அவர்களே, அவருடைய வார்த்தைகளை பயன்படுத்தி நாங்கள் அனைவரும் உங்களை இதயத்தால் வாழ்த்துகிறோம்,
காரணம், இறைவனாம் இயேசு உங்களை காப்பார். இதுதான் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்து. இரண்டாவது ஒரு விளக்கு. அவர் எடுத்திருக்கின்ற தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையினுடைய வழிகாட்டு. அது விருதுவாக்கு என்பது தவறு. இனி வருகின்ற மிச்சம் இருக்கின்ற வாழ்க்கையை வழிநடத்தி செல்ல தனக்குத்தானே வகுத்துக் கொண்ட அந்த வழிகாட்டுதல் தான் அது. அதை கூர்ந்து வாசிக்கிற போது கிறிஸ்துவின் மனநிலையோடு வாழ, சற்று கொச்சை தமிழிலே மனசோடு வாழ என்று சொன்னோம் என்றால் மிக பொருத்தமாக இருக்கும். ஏனெனில் தமிழிலே மனிதன் என்ற சொல் மிக அற்புதமான ஒன்று. அது ஒரு காரண பெயர். இந்த மனிதன் என்ற சொல்லானது சமஸ்கிருத மொழியிலே மனுஷ்யன் என்று வந்து பிறகு தமிழ் மொழிக்குள் வருகின்ற போது திரிபு அடைந்து மனிதனாக மாறுகிறது. சமஸ்கிருத மொழியிலே இந்த மனுஷன் என்ற சொல் மனசு என்பதை அடிப்படையாக வைத்து வரும். அதனுடைய மிச்சம் தான் நாம் வைத்திருக்கிற இந்த வார்த்தை. அதாவது தமிழிலே கொண்டு வரப்படுகின்ற போது ஏன் அது காரண பெயர்? ஆண்டவன் படைத்த அனைத்திலும் எல்லாவற்றிற்கும் மனசு இல்லை. மனசு உள்ள படைப்பு மட்டும்தான் மனிதன். மனசு உள்ளதால் தான் மனிதன். அது மட்டுமன்று, இந்த மனித வாழ்க்கையினுடைய தொகுப்பே இந்த மனம்தான். ஆகவே இயேசுவினுடைய மனசோடு வாழ என்று தன்னுடைய வழிகாட்டியாக வைத்துக் கொண்ட போது முழுமையான மனிதனாக தன்னை அடிப்படையிலே வைத்துக் கொள்ளுகின்ற இந்த புதிய குரு இனி வாழ்கின்ற நாட்களிலே மனித மனசோடு வாழ்ந்த இயேசுவின் மனநிலை என்னவாக இருந்திருக்கும் என்பதை அனுபவித்த பிறகு அதுதான் தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக வைத்துக் கொண்டார். அதற்கு சான்றாகத்தான் இன்று நாம் கேட்ட இந்த நற்செய்தி தொகுப்பு. அதிலே 2 மனிதர்கள், அதிலே ஒருவருடைய பெயர் அந்திரேயா. இந்த இருவரும் மனசுடைய மனிதர்களாக இருந்து அதே போன்ற மனசுடைய மற்றொரு நபரை சந்திக்க சென்று பெற்றுக்கொண்ட அனுபவத்தினுடைய தொகுப்பாக திரும்பி வந்து அதனை ஒரே வாக்கியத்தில் அந்திரேயா வைத்தார். மெசியாவை கண்டோம். இந்த நிகழ்விலே நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, யோவான் அங்கே நின்று கொண்டிருந்தார் என்று இடையிலே வாசித்தோம். அந்த யோர்தான் நதிக்கரையில் நின்று கொண்டிருந்தார் என்ற இடத்தை குறிப்பிடுகின்ற யோவான் நிகழ்ச்சியினுடைய இறுதியிலே அவர்கள் இயேசுவோடு தங்குகின்ற போது ஏறக்குறைய 4 மணி. ஆகவே மனசுடைய மனிதர் வாழ்வது என்பது இடத்திற்கும் காலத்திற்கும் கட்டுப்பட்ட வாழ்க்கை. ஆகவே மனிதம் இது காலத்திலும் இடத்திலும் கட்டுப்பட்டு வாழ்கின்ற இந்த இடைவெளிக்கு பெயர்தான் வாழ்க்கை. ஆகவே இந்த மனசு என்பது அனுபவங்களின் கிடங்கு, குட்டி கிடக்கின்ற ஒரு நிறைவான இடம். இந்த அனுபவங்கள் 3, மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 புலன்களால் ஏற்படுகின்ற புலன் அனுபவம். இது மறக்கப்படலாம், மாற்றக்கூடப்படலாம். 6வது அறிவான பகுத்தறிவு அனுபவம், இது மாற்றுவது சற்று கடினம், ஆனாலும் சாத்தியமான ஒன்று. கடைசியாக உணர்வுகளிலே மனசிலே ஏற்படுகின்ற அனுபவம் ஒரு தடவை ஏற்பட்டால் மாற்ற முடியாது, மறுக்க முடியாது. அந்த மனித உயிர் உடலோடு ஒட்டி கொண்டிருக்கின்ற வரை நிலைத்திருக்கக்கூடியது. அத்தகைய அனுபவத்தினுடைய தொகுப்பு தான் இன்றைய நற்செய்தி வாசகம். யோவான் காட்டிவிடுகிறார், 2 மனிதர்கள் இன்னொரு மனிதரை தேடி போகிறார்கள். அவை இந்த அனுபவத்திற்கு அடிப்படையாக இருந்தது ஒரு தேடல். ஆனால் இடையில ஏற்படுகின்ற இந்த உரையாடலை நாம் வாசிக்கிற போது சில சமயம் எனக்கு சந்தேகம் வந்தது உண்டு. இப்படிதான் இருந்திருக்குமா? வாய்ப்பில்லை. நம்ம யாராவது பின்தொடர்கின்ற போது யாரை தேடுகிறீர்கள் என்றுதான் கேட்பேன். ஆனால் இயேசு கேட்பது என்னவோ, என்ன தேடுகிறீர்கள்? இதுதான் மொழிபெயர்ப்பு. அடுத்த பதில் என்னவாக இருந்திருக்க வேண்டும்? உண்மைதான் என்று சொல்லியிருக்கலாம். இந்த இருவரில் யார் கேட்டார்கள் என்று தெரியல. என்ன கேள்வி? அதற்கு சொல்லுகின்ற பதில் வினோதமாக, விசித்திரமாக இருக்கிறது. ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? இப்போது நாம் கேட்டோம் என்றால் பயந்து ஓடி.
மீண்டும் கேள்வியாகத்தான் போகிறது. இயேசு சொல்லுகின்ற அந்த வார்த்தை வந்து பாருங்க, அவ்வளவுதான். இந்த 3 செயல்பாட்டிலேயே இந்த 2 மனிதர்களின் தேடல் நிறைவுக்கு வந்து விடுகிறது. நம்முடைய பாரம்பரியத்திலும் யூதர்களின் பாரம்பரியத்திலும் சரி, தங்குதல் என்பது மனதோடு தொடர்புடைய ஒன்று, அனுபவத்தோடு தொடர்புடைய ஒன்று. இந்த தங்குகின்ற நிகழ்வில் மனதோடு உறவாடுகின்ற அந்த உறவினுடைய தொகுப்பு, அந்த மனம் நிறைவடைகின்ற உணர்வுகளின் தொகுப்பு, தங்குவதால் உடல் ஒரே இடத்தில் இருக்கின்ற புலன் சார்ந்த அனுபவத்தின் தொகுப்பு. ஆகவே சென்ற அந்த 2 மனிதர்கள் இயேசு என்ற மனிதர்களே கண்ட அனுபவம் என்ன? அறிவு சார்ந்ததல்ல, உடல் சார்ந்ததல்ல, மாறாக உணர்வுகள் சார்ந்தது. ஆகவே தான் மாற்ற முடியாமல், மறுக்க முடியாமல் திரும்புகின்ற அந்திரேயா தன்னுடைய அண்ணனை பார்த்து மெசியாவை கண்டோம். ஒரு யூதனுக்கு மெசியாவை கண்டோம் என்பது வாழ்க்கையை முடிந்து போனது. இயேசுவுக்கு முன்பாக ஏறத்தாழ் 4500 ஆண்டுகள் என்று ஆபிரகாமின் வயது கணிக்கப்படுகிறது. இத்தனை 1000 ஆண்டுகள் தேடிக்கொண்டிருந்த அந்த வார்த்தையினுடைய ஆள் அங்கே கண்டோம். ஆகவே அந்திரேயானுடைய அனுபவம் என்பது புரிந்து கொண்டது அல்ல, மாறாக உணர்ந்து கொண்டது. புலன் சார்ந்தது அல்ல, மாறாக உள்ளத்தை தொட்ட ஒன்று. அது ஒரு செய்தி அல்ல, மாறாக ஒரு ஆள். இவற்றையெல்லாம் சேர்த்துதான் மெசியாவை கண்டோம் என்று அவர் கூறுகிறார். நம்மிடையே இருக்கின்ற இந்த புதிய குரு என்னுடைய கணிப்பின்படி இதே அனுபவத்தை தான் பெற்றிருக்க வேண்டும். யோவானுடைய 2 மனிதர்களைப் போல பல ஆண்டுகள் பயிற்சிக்கு பிறகு, பல ஆட்களின் அனுபவத்துக்கு பிறகு மனதை பண்படுத்திக் கொண்டு இனி என்னுடைய எதிர்கால வாழ்க்கையின் வாழ்க்கை பண்பாடு இதுதான் என்ற நிலைக்கு வந்த பிறகு இறைவனால் திருநிலைப்படுத்தப்பட்ட அந்த அனுபவத்திற்கு அடிப்படையாக இருந்தது இயேசு என்ற அந்த ஆள். இயேசுவை பற்றிய அறிவு அல்ல, அவர் கல்வி நிலையிலே அறிந்து கொண்டார், உணர்வு நிலையிலே அனுபவித்தார். ஆகவே தான் அந்த அனுபவத்தினுடைய முத்தாய்ப்பு தான் இறைவனுடைய விருப்பப்படி, திரு அவையினுடைய விருப்பப்படி இன்று நம்மிடையே குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். அது மட்டுமன்று, நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திலுமே கூட கடவுளை அனுபவமாகத்தான் பார்த்தது. எத்தனை வார்த்தைகளை பயன்படுத்தினாலும், கடவுள், ஆண்டவன், இறைவன் என்று பயன்படுத்தினாலும் அந்த ஆண்டவன் என்பது அனுபவம். வார்த்தைகளால் கொடுக்க முடியாதது ஒன்று. அனுபவத்திற்கு வார்த்தைகள் இல்லை, ஏதோ ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறோம். இதற்கு சான்றாக நம்முடைய தமிழ் பண்பாட்டிலும் மீண்டும் ஒன்றை உங்களுக்காக வைக்கிறேன். இதே கவிஞரசர் கண்ணதாசன் பல கவிதைகளை தனிப்பட்ட முறையில் திரைப்பட துறையிலிருந்து வேறுபட்டு எழுதியவர். 6 தொகுதிகளாக அவருடைய கவிதைகள் வெளியிடப்பட்டன. அதிலே 3வது தொகுப்பிலே கடவுளோடு கண்ணதாசன் பேசுகிறார். அதற்கு அவர் கொடுத்த தலைப்பு நீ மணி நான் ஒளி. அதாவது நீ இல்லாமல் நான் இல்லை என்பதை வலியுறுத்துவதற்காக எழுதப்பட்ட ஒன்று. அதிலே இவர் கடவுளோடு பேசுகிறார். இவர் கேள்வி கேட்கிறார், கடவுள் அவருக்கு பதில் சொல்லுகிறார். அவர் இந்த உரையாடலை 6 பாடல்களில் 4 வரி கொண்ட 6 பாடல்களில் எழுதினார். 24 வரிகள். இடையிலே 4 வரிகளை மட்டும் விட்டு விடுகிறேன் நம்முடைய வசதிக்காக. மீதமுள்ள 20 வரிகளை உங்களுக்கு அப்படியே வைக்கிறேன். கடவுளை பார்த்து இந்த கவிஞர் கேட்கிறார், பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என இறைவன் பணித்தான். படிப்பென சொல்வது யாதென கேட்டேன், படித்துப்பார் என இறைவன் பணித்தான். அறிவென சொல்வது யாதென கேட்டேன், அறிந்துப்பார் என இறைவன் பணித்தான். அன்பென சொல்வது யாதென கேட்டேன், அழித்துப்பார் என இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதென கேட்டேன், பகிர்ந்துப்பார் என இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதென கேட்டேன்,
முதிர்ந்து பார் என இறைவன் பணித்தான். வறுமை என்பது யாதென கேட்டேன், வருந்திப்பார் என இறைவன் பணித்தான். இப்போது கவிஞர் நிறைவுக்கு வருகிறார். என்ன சொல்லுகிறார்? அனுபவித்தேதான் அறிவது வாழ்வனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்று அருகே நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான் என்று முடிப்பார். ஆகவே இந்த புதிய குரு கண்டது ஒரு ஆளை, அதுவும் மெஸ்ஸியாவை, பெற்றுக்கொண்டது அனுபவம். அவருக்கு ஆண்டவன் சொன்னது அனுபவம் என்பது நான் தான். மூன்றாவது, இவருக்கு ஒரு விண்ணப்பம், உங்கள் பெயரால் என் பெயரால். அதாவது முன்னால் இருக்கின்ற வாழ்க்கை நிலை மிக பறந்து விரிந்த ஒன்று. அவருடைய கற்பனைக்கும் கல்விக்கும் இந்த அனுபவத்திற்கும் ஆழ்ந்த அறிவிற்கும் வாழ்க்கை சூழலுக்கும் வாழப்போகின்ற வாழ்க்கைக்கும் அடிப்படையாக கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை கோட்பாடு, அதை செயல்படுத்துகிற போது மீண்டும் மனசுள்ள அவருக்கு கிறிஸ்து எந்த மனநிலையை கொண்டிருந்தார் என்பதை போன்று அதே போன்ற ஒரு எண்ணத்தை இவருக்கும் வேண்டுதலாக, வேண்டுகோளாக, விண்ணப்பமாக வைப்போம். மீண்டும் அதற்கு சாதகமாக இதே கவிஞர் கண்ணதாசனுடைய வார்த்தைகளை பயன்படுத்திக் கொள்ளுகிறேன், ஏனெனில் அவை நிறைவுள்ளவை. எண்ணம் என்ற தலைப்பிலே 4 வரிகள் எழுதினார். அதாவது தன்னுடைய கடவுள் நம்பிக்கையை அவர் அடுத்தவருக்கு சொல்ல வருகின்ற போது, முன்பு நாத்திகனாக இருந்த ஆத்திகனாக மாறிப்போன அவர் இப்படி இந்த கவிதையை எழுதினார். போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், ஏற்றதொரு கருத்தை எனது உள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன், எவர் வரினும் நில்லேன் அஞ்சேன் என்றார். புதிய குரு அவர்களே, உங்களுக்கு வாழ்த்தினோம், விளக்கம் சொன்னோம். இப்போது நாங்கள் அனைவரும் சேர்ந்து எங்களுக்காக வைக்கின்ற விண்ணப்பம் ஒன்றே ஒன்று. நல்லதொரு கருத்தை உங்களது உள்ளம் சொல்லும் என்றால் எதுவரினும் நில்லேன் அஞ்சேன் என்று புறப்படுங்கள். அப்போது நிச்சயம் வாழ்த்தில் சொன்னதை போன்று இறைவனாம் இயேசு உங்களை காப்பார். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்டருளியது போல நம்முடைய தாழ்நிலையிலும் கண்ணோக்க அருள் புரிவாராக. வேண்டுதலை தயவாய் கேட்டு அருள் புரியும். இறைவா எங்கள் வேண்டுதலை தயவாய் கேட்டு அருள் புரியும். திருச்சபையின் தலைவரே எம் இறைவா, உம் மந்தைகளை பேணி காத்து வழிநடத்த புதிய திருச்சபை தலைவரை எங்களுக்கு அளித்து உம் தூய ஆவியார் மூலம் தொடர்ந்து அவரை வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா எங்கள் வேண்டுதலை தயவாய் கேட்டு அருள் புரியும். இறைவா எங்கள் வேண்டுதலை தயவாய் கேட்டு அருள் புரியும். திருக்குடும்ப தலைவரே எம் இறைவா, எம் புதிய குரு அருட்தந்தை ஆல்ஃபா வெனிஸ் அவர்களை உம் பணிக்கென அர்ப்பணித்த அவரின் பெற்றோர் திரு நிக்கோலஸ், திருமதி பெரியநாயக மேரி இவர்களை ஆசிர்வதித்து நல்ல உடல் உள்ள நல்லத்தை தந்து காத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா எங்கள் வேண்டுதலை தயவாய் கேட்டு அருள் புரியும். இறைவா எங்கள் வேண்டுதலை தயவாய் கேட்டு அருள் புரியும். நல்ல ஆயனே எம் இறைவா, எம் புதிய குரு அருட்தந்தை ஆல்ஃபா வெனிஸ் அவர்கள் இறைப்பணியில் அடியெடுத்து வைக்கவும் சிறந்த இறைப்பணி புரியவும் அவரை மெருகேற்றி பொலிவுற செய்ய அனைத்து ஞான ஆசிரியர்கள்,
மற்றும் அருட்தந்தையர்கள் அனைவரையும் உம் ஆசிரால் நிரப்பி காத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா எங்கள் வேண்டுதலை தயவாய் கேட்டு அருள் புரியும். இறைவா எங்கள் வேண்டுதலை தயவாய் கேட்டு அருள் புரியும். தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்றவரே எம் இறைவா, உம் பணிக்கென நீர் தேர்ந்தெடுத்த எம் புதிய அருத்தந்தையை உமது தூய ஆவியாரால் நிரப்பி அவர் நலமாக உம் பணிபுரிய அருளையும் நல்ல உடல் உள்ள நலத்தையும் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா எங்கள் வேண்டுதலை தயவாய் கேட்டு அருள் புரியும். இறைவா எங்கள் வேண்டுதலை தயவாய் கேட்டு அருள் புரியும். ஆசீர்வதிப்பவரே எம் இறைவா, எம் புதிய அருட்தந்தை ஆல்ஃபா வெனிஸ் அவர்களின் முதல் நன்றி திருப்பலியில் பங்கு பெற்று அவருக்காக ஜெபிக்கவும் வாழ்த்தவும் மகிழ்ச்சியோடு வந்திருக்கும் உறவுகளையும் நண்பர்களையும் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா எங்கள் வேண்டுதலை தயவாய் கேட்டு அருள் புரியும். இறைவா எங்கள் வேண்டுதலை தயவாய் கேட்டு அருள் புரியும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறதென நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் நீர்ந்தளிக்கும் மன்றாட்டுகளை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். அப்பத்தின் வடிவில் அன்பினை சேர்த்து திராட்சை ரசத்தில் தியாகத்தை கலந்து என்னையே தருகின்றேன். இறைவா காணிக்கை ஏற்றிடுவார். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். உழைப்பினில் வாழும் உள்ளங்களில் என்னையே தருகின்றேன். உடைந்து போன எளியவர் வாழ்வில் ஏற்றத்தை கேட்கின்றேன். உழைப்பினில் வாழும் உள்ளங்களில் என்னையே தருகின்றேன். உடைந்து போன எளியவர் வாழ்வில் ஏற்றத்தை கேட்கின்றேன். நானிலம் மகிழ நலமுடன் வாழ வாழ்வை படைக்கின்றேன். காணிக்கை
பழங்களில் எந்தன் மனதினை தருகின்றே, பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றே. எளியோர் வாழ்ந்திட உரிமைகள் அடைந்திட உவந்து அளிக்கின்றே, இளையோர் வாழ்வில் வளமை கண்டிட இனிதே வேண்டுகிறே. எளியோர் வாழ்ந்திட உரிமைகள் அடைந்திட உவந்து அளிக்கின்றே, இளையோர் வாழ்வில் வளமை கண்டிட இனிதே வேண்டுகிறே. நண்பருக்காக உயிரை கொடுக்கும் நல்மனம் இறைஞ்சுகிறே, காணிக்கை ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, வணக்கத்துடன் நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். குருவும் பலி பொருளுமான கிறிஸ்துவை கண்ணோக்கி அவரது குருத்துவத்தில் பங்கு பெற்ற என்னை உமக்கு உகந்த உள்ளார்ந்த பலி பொருளாக உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுருளை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மையான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் தம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா,
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக்கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்து உரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக.
இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சிய மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இவ்வழி உலகிற்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் முது திரு அவையை சிறப்பாக எங்கள் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் மற்றும் ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், மக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்திருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியுடன் கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவத்தை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியரும் எனது ஆன்மா நலமடையும். இறைவா என் உள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட, இன்றே எழுந்து என்னில் வா. இறைவா என் உள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட, இன்றே எழுந்து என்னில் வா. நான் காலமும் காத்திருந்து பூவாய் பூத்திருந்து உன்னை எதிர்பார்த்திருந்தேன். இறைவா என்னில் மகிழ்ந்தே என்று வா. இறைவா என் உள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட, இங்கே எழுந்து என்னில் வா. நேசமென்னில் தந்திடுவார், உன் பாசமென்னில் பொழிந்திடுவார். நேசமென்னில் தந்திடுவார், உன் பாசமென்னில் பொழிந்திடுவார். உணவாக என்னில் வந்து உறவாக உன்னை தந்து உயிரோடு கலந்திடவா. உணவாக என்னில் வந்து உறவாக உன்னை தந்து உயிரோடு கலந்திடவா. விண்ணிலே ஒரு சொந்தம் படைத்திட, மண்ணிலே புது வாழ்வு வாழ்ந்திட, நிறைவாக என்னில் எழுவா. நான் உன்னில் வாழ என்னாலும் அருள் புரிவார். இறைவா என் உள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட, இன்றே எழுந்து என்னில் வா. இறைவா என் உள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட, இன்றே எழுந்து என்னில் வா.
வசந்தங்கள் வாழ்வில் தந்திடுவார். சொந்தம் நீ என வந்திடுவார். வசந்தங்கள் வாழ்வில் தந்திடுவார். நினைவாக என்னில் வந்து நிலையாக உன்னை தந்து நிழலாக என்னை தொடர்வார். நினைவாக என்னில் வந்து நிலையாக உன்னை தந்து நிழலாக என்னை தொடர்வார். விண்ணிலே ஒரு சொந்தம் படைத்திட மண்ணிலே பொது வாழ்வு மறந்திட நிறைவாக என்னில் எழுவார். நான் உன்னில் வாழ என்னாலும் அருள் புரிவார். இறைவா என்னுள்ளம் மகிழ்ந்திட கருதிட இன்றே எழுந்து எண்ணில் வா. இறைவா என்னுள்ளம் மகிழ்ந்திட கருதிட இன்றே எழுந்து எண்ணில் வா. நான் காலமும் காத்திருந்து பூவாய் பூத்திருந்து உன்னை எதிர்பார்த்திருந்தேன். இறைவா என்னில் மகிழ்ந்தே என்று வா. இறைவா என்னுள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து எண்ணில் வா. இறைவா உம்மை நோக்கி எந்தன் உள்ளம் உயர்த்துகிறேன். இறைவா உம்மை நோக்கி எந்தன் உள்ளம் உயர்த்துகிறேன். எந்தன் வாழ்வின் தீபமே உம்மில் நம்பிக்கை கொள்கிறேன். எந்தன் உள்ளம் எழுந்து வா. இதய சுடரே எழுந்து வா. இறைவா உம்மை நோக்கி எந்தன் உள்ளம் உயர்த்துகிறேன். இறைவா உமது பாதைகளை அறிய செய்தருளும். உமது உண்மை நெறியில் நடத்தி எம்மை காத்தருளும். ஏனெனில் நீர் எனக்கு என்றும் மீட்பராம் கடவுள். ஏனெனில் நீர் எனக்கு என்றும் மீட்பராம் கடவுள். கலக்கம் துன்பம் வாழ்வில் இல்லை மகிழ்ச்சி தந்தவரே. எந்தன் உள்ளம் எழுந்து வா. இதய சுடரே எழுந்து வா. இறைவா உம்மை நோக்கி எந்தன் உள்ளம் உயர்த்துகிறேன். இறைவா உம்மை நோக்கி எந்தன் உள்ளம் உயர்த்துகிறேன். குருக்களுக்காக வேண்டும் ஜெபம். எங்கள் அன்பான ஆண்டவரே, குருக்களை காப்பாற்றும்படியாக உம்மை மன்றாடுகிறோம். அவர்கள் உடையவர்கள் ஆனதாலும் அவர்களது வாழ்வு முதுமது பலிபீடத்தில் எரிக்கப்படுவதாலும் அவர்களை காப்பாற்றும். அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்தாலும் உலகின் நடுவே வாழ்வதாலும் உலக இன்பங்கள் அவர்களை சோதிப்பதாலும் அவர்களை உமது இதயத்தில் வைத்து காப்பாற்றும். அவர்கள் தனிமையாய் இருக்கும் பொழுதும் வேதனைப்படும் பொழுதும் ஆன்மாக்களுக்கான அவர்களது பலி வாழ்வெல்லாம் வீணாக தோன்றும் பொழுதும் அவர்களை காப்பாற்றும். ஆண்டவரே, அவர்களுக்கு உம்மை தவிர ஒருவரும் இல்லை என்றும் மனித பலவீனம் கொண்ட மனித இதயம்தான் அவர்களிடம் உண்டு என்று நினைத்து அவர்களை காப்பாற்றும். அவர்களது ஒவ்வொரு சிந்தனையும் சொல்லையும் செயலையும் ஆசீர்வதித்து அவர்களை காப்பாற்றும். ஆமேன். யூப்ளி 2025 இறைவேண்டல்.
விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்போனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமைக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. தூயவரான தந்தையே, விண்ணகாப்பத்தால் உறுதியும் புதிய உடன்படிக்கையின் கிண்ணத்தால் மகிழ்ச்சியும் அடைந்துள்ளேன். நான் உமக்கு உண்மையுடன் ஊழியம் செய்யவும் என் வாழ்வை துணிவுடனும் அர்ப்பணத்துடனும் மனிதரின் மீட்புக்காக கையளிக்கவும் எனக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறையேசுவில் அன்புக்குரியவர்களை, அபிஷேகம் செய்யப்பட்ட புதிய குருவின் கரங்கள் மிகவும் ஆசீர்வாதம் பெற்ற கரங்கள். அவரது சிறப்பான ஆசீர் இப்பொழுது நம்மேல் பொழியப்பட புதிய குருவானவர் நமக்கு ஆசி வழங்க இருக்கின்றார். எனவே இந்த ஆசிரியிலே கலந்து கொள்ள அனைவரும் கரங்களை கூப்பி சிரம் தாழ்த்தி பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாக்கும் பெற்றையும் உங்களுக்கு அளித்த திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசையால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்கப் பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேற்றை பெறும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர் தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் மீது இறங்கி உங்களை என்றும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீர் பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவன் படைத்த நாளிலே நன்றி நன்றி பாடுவோம். இதயம் மகிழும் நாளிலே நன்றி நன்றி பாடுவோம். இறைவன் படைத்த நாளிலே நன்றி நன்றி பாடுவோம். இதயம் மகிழும் நாளிலே நன்றி நன்றி பாடுவோம். நன்றி இறைவா 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 நன்றி இறைவா.
கிறிஸ்துவின் மனநிலையோடு வாழ என்ற விருது வாக்குவோடு புதிய குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கும் அருள் தந்தை ஆல்ஃபா வினிஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த சிறிய நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். விழாவின் முதல் நிகழ்வாக அனைவரையும் வரவேற்கும் விதமாக வரவேற்பு நடனம். Dimmi,